அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு புலியின் பசி கதையின் தொடர்ச்சி கேட்கலாம் வாங்க. அவருக்கு தமது வருங்கால மருமகளை பார்த்த அளவிலேயே பிடித்துவிட்டது. சங்கரா கூப்பிடும் முன் அந்த சுட்டி பயல் வந்தான். காஃபி டிஃபன் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன் ஐயா, மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தான். வாம்மா உள்ள, எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடுவோம் என்று பிரியாவை அழைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் உள்ளே சென்றார் வருங்கால மாமனார் வாகீசன். 2 தினங்களுக்கு பின்னர் மாலை அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்த வாகீசன் முன்னால் முக்காலி மீது தேநீர் கோப்பையை வைத்தான் சங்கரன். என்னவோ சொல்ல துடித்து கொண்டு அவன் நிற்பதை பாராதவர் போல் அவர் கோபத்துடன் வாசலுக்கு சென்று விட்டார். பின்னாலேயே நிழலாக ஊர்ந்தான் அவன். கடைக்கு போக காசு வேணுமா? எரிந்து விழுந்தார் வாகீசன். இல்லை, இன்னைக்கு பால் டிப்போவுக்கு லாரி வர நேரமாயிடுச்சு. கியூவில் பாலுக்கு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். பொழுது உனக்கு வீணாக போயிருக்காதே. வாரத்துக்கு வேண்டிய வம்பு தும்புகளை மூட்டை கட்டி கொண்டு வந்திருப்பியே, அவையெல்லாம் இப்போ என்கிட்ட சொல்ல வந்து நிற்கிற. இல்லாட்டா உன் மண்டை வெடிச்சிரும், அதட்டினார் அவர். பொய்யான அவரது கோபத்தை போல் பொய்யானதொரு அச்சத்துடன் உடம்பை நிறுத்து கொண்டான் அவன். ஜலதோஷம் போல் வம்பு பேசுவது ஒரு தொத்து நோய் போலிருக்கு. மெல்ல சிரித்தார் வாகீசன். ஆகாயத்தை நோக்கி கர்வமாக நிமிர்ந்து நிற்கும் அந்த பங்களாவின் சொந்தக்காரியை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்ள ஏனோ அவருக்கும் ஆவல் ஏற்பட்டது. ஆரத்தி கரைச்சி வச்சிருக்கியோ? அந்த பங்களாவின் ராணி இன்னைக்கு சாயங்காலம் தானே விமானத்தில் வந்து இறங்க போகிறா. அவங்க இப்போ வரப்போவதில்லையாம். சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான்னு சுற்றிட்டு வர 2 மாதம் ஆகுமாம். அதுவரை வீட்டை பாதுகாக்க ஆள் வச்சிருக்காங்களாம். பால் வாங்க வந்த பங்களா காவலால் சொன்னான். புருஷனை இழந்து மனம் ஒடிஞ்சு போய் நிம்மதியை தேடிக்கிட்டு இங்கே வராங்கன்னு விட்டியே. நிம்மதியை மெட்ராஸில் மட்டும்தானா தேட முடியும்? காசு இருக்கிறவங்க உலகம் முழுவதிலும் உள்ள எந்த ஊரிலும் தேடலாம் இல்லையா? ஊர் உலகத்தை சுற்றி பார்த்தாலாவது நிம்மதி வருமானு ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு கிளம்பியிருக்காங்க. பாவம், காசு இல்லாதவங்க நிம்மதியை கடற்கரையிலும் பக்கத்து பிள்ளையார் கோவிலும் தேடுறாங்க. படுவா ராஸ்கல், சுற்றி வளைச்சி என்னையே சாடுகிறானே. அதிர்ந்து போனார் வாகீசன். மேலே அவர் பேசும் முன் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. சின்னையா வருகிறார் என்ற மகிழ்ச்சியில் கேட்டை திறக்க விரைந்து விட்டான் சங்கரன். டாக்டர் பாரத் தனியே வரவில்லை. தந்தை திருமணத்திற்கு ஒப்புதல் தந்து விட்டார் என்ற துணிவில் காதலி பிரியாவுடன் வந்து இறங்கினான். வாமா, உபச்சாரமாக வரவேற்றார். கையில் கொண்டு வந்த ஆப்பிள், ஆரஞ்சு பழங்கள் கொண்ட காகித பையை மேஜை மீது வைத்துவிட்டு அவர்கள் உட்காரும் வரை நின்று கொண்டிருந்தாள் பிரியா. சும்மா இப்படி உட்கார், மறுபடியும் அன்புடன் உபசரித்தார். மகள் இல்லை என்ற குறையில் உந்தப்பட்டு தானோ என்னவோ தமது வருங்கால மருமகள் மீது அவருக்கு அன்பு பெருகி கொண்டு வந்தது. தன் சொந்த வீட்டை போன்ற நினைப்புடன் உடனடியாக எழுந்து சமையலறைக்குள் புகுந்து தானே காபியை கலக்கத் தொடங்கினாள் பிரியா. சங்கரனுக்கு மகிழ்ச்சி கற்றுக்கொள்ளவில்லை. எஜமானி ஸ்தானத்தில் அவள் வீட்டுக்கு வந்து விட்டது போன்ற நினைப்பு அவனுக்கு. நெஸ்காஃபி மேல் தட்டிலே இருக்கு, இருங்கோ சர்க்கரை கொண்டு வரேன். பெரிய ஐயா இப்போதான் டீ குடித்தார், அவருக்கு மோர் போதும். சும்மா சும்மா காபி சாப்பிட்டா ராத்திரி தூக்கம் கெட்டு திண்டாடுவார். டாக்டர் ஐயாவுக்கு பட்டாணி பாத் செஞ்சு வச்சுருக்கேன். கூட தொட்டுக்க தேங்காய் சட்னி, இல்லாட்டா அவருக்கு அது தொண்டையில் இறங்காது. தட்டிலே எடுத்து வைக்கிறேன். இன்றைக்கி நீங்களே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. இனிமேல் இந்த வீடு உங்களுடையது தானே. படபடவென்று வீட்டவர்களின் பலவீனங்களை பிட்டு பிட்டு வைத்தான் சங்கரன். ஆள் பழைய கில்லடியாக இருப்பான் போல இருக்கே, தன்னுள் எண்ணியபடி பிரியா சிரித்தாள். காப்பியை கலந்து டம்ளரில் அளவாக ஊற்றி எடுத்துக்கொண்டாள். நீங்கள் போகும் முன் பூஜை அறை விளக்கை ஏற்றிட்டு போங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். வீட்டுக்கு மகாலட்சுமியாட்டம் வந்திருக்கீங்க. தலையை ஆட்டிவிட்டு பக்கென்று சிரித்தாள் பிரியா. அவளுக்கு சங்கரன் பயலை மிகவும் பிடித்துவிட்டது. மாமா, உங்களுக்கு மோர் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு காப்பி, பட்டாணி பாத் கூறிக்கொண்டே சாப்பாட்டறை மேஜை மீது தட்டுகளையும் டம்ளர்களையும் வைத்தாள். அடக்கமான பெண்தான் பிரியா. வைத்திய தொழிலை மேற்கொண்டவள். நோயாளிகளுடன் தாராளமாக பேசி பழக தெரிந்தவள். வருங்கால மாமனரிடம் எவ்வித சங்கோஜமும் இன்றி பேசினாள், பழகினாள். அந்த வீட்டில் பல காலம் வாழ்ந்து விட்டவள் போல வீட்டை சுற்றி வளைய வந்தாள்.
புறப்படும்போது குளியலறைக்குள் சென்று கை கால்களை கழுவிக்கொண்டு வந்தாள். மாமா, நான் பூஜை அறை விளக்கை ஏத்தட்டா? திடுக்கிட்டு போனார் வாகீசன். ஆனால் அவருக்கு மெத்த மகிழ்ச்சி. இப்படி ஒரு பெண் வீட்டுக்கு சீக்கிரம் வரமாட்டாளா என்றதொரு ஆதங்கம் அடிமனசை அரித்து கொண்டிருந்தது. பேஷா செய்யம்மா, நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உணர்ச்சி வசத்தில் பொதுவாக சொன்னார். சிறிது நேரம் சென்ற பின்னர் பிரியாவை அழைத்து சென்று வீட்டில் விட்டு வர கிளம்பினான் பாரத். தோளை தொட்டுக்கொண்டு அவன் மீது மெல்ல சாய்ந்தபடி வராந்தாவில் நின்ற வாகீசன் மனதிலே ஒரு தீர்மானம் உருவாகியது. விரைவில் நல்லதொரு நாளை பார்த்து அவர் முறைப்படி பெண் கேட்க பிரியாவின் வீட்டுக்கு போய்விட வேண்டும். விரைவில் வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொண்டு விட்டால் பார்ப்பவர்கள் பலவிதமாக பேச இடம் இருக்காது. சில நாட்கள் கழித்து அவர் அவ்வாறே மகனுடன் ஒரு முகூர்த்த நாள் அன்று முன்னதாக தெரிவித்துவிட்டு வெற்றிலை பாக்கும் பழத்தட்டுடன் இனிப்பு பார்சல் ஒன்றும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அவள் கோடம்பாக்கம் நல்லமுத்து தெருவில் வசித்து கொண்டிருந்தாள். மிகவும் எளிய குடும்பம். தமக்கைகள் இருவருக்கும் திருமணமாகி புக்ககம் சென்று விட்டிருந்தனர். அண்ணன் ஒருவன் மதுரையில் தனியார் வங்கி ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். இன்னொரு அண்ணன் உள்ளூரிலேயே ஏதோ ஒரு கம்பெனியில் தற்காலிகமாக வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு கல்யாணமாகிவிட்டிருந்தது. 2 பேர குழந்தைகளுடன் கூடத்திலே உட்கார்ந்திருந்த பிரியாவின் அப்பா வாகீசனை கண்டதும் விழுந்தடித்து கொண்டு வந்தார். பழங்காலத்து அந்த வீடு, கூடம், பின்னடை, இருளடைந்த சமையலறை எல்லாமே வாகீசன் மனதிலே அந்த பழைய நாட்களை நினைப்பூட்டின. உள்ளே நுழைந்ததும் தயங்கிக் கொண்டு பழைய நினைவில் அயர்ந்து நின்று விட்டார். ஏற்கனவே பிரியாவின் பெற்றோருக்கு மகளின் காதல் தெரிந்த விஷயமாக இருந்தது. டாக்டர் பாரத்தை மருமகனாக்கி கொள்ள அவர்களுக்கு கசக்கவில்லை. மகிழ்ச்சியோடு பேச்சுவார்த்தைகள் பந்ததிகளை முடித்துக்கொண்டு பிரியாவின் தாய் தயாரித்திருந்த இனிப்பையும் காரத்தையும் உண்டு காப்பியை பருகிவிட்டு கிளம்பினார்கள் அப்பாவும் மகனும். தை பிறந்ததும் ஊரறிய நிச்சயதார்த்தம், பின்னர் விரைவில் திருமணம். எல்லாம் ஏற்பாடாகியது. மகிழ்ச்சியும் திருப்தியுமாக வாகீசன் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார். அதற்கு பின்னர் ஒவ்வொரு நாளும் பிரியா முடிந்ததும் அங்கே வந்து தன் வருங்கால மாமனாரை கண்டுவிட்டு போவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தாள். சில நாட்கள் பாரத்தின் ஸ்கூட்டரின் பின்னால் தொத்தி கொண்டு வருவாள். சில நாட்கள் அவள் வேலை சீக்கிரம் முடிந்துவிட்டால் பஸ்ஸில் பயணப்பட்டு அவரை பார்க்க வருவாள். ஒரு நாள் மாலை அவள் வந்த பொழுது படுக்கை அறைக்குள்ளே முடங்கி கொண்டிருந்தார் வாகீசன். ஐயா, மத்தியானமே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். நல்ல காய்ச்சல். சின்ன ஐயாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னா வேண்டாம்னு கத்துறார். 2 நாளாக அவருக்கு வயிறு சரியில்லை. அதனாலே கொஞ்சம் சுக்கு கஷாயம் காய்ச்சிட்ருக்கேன். கிசுகிசுத்து விட்டு சமையல் அறைக்குள் மறைந்து விட்டான் சங்கரன். இருமலும் காய்ச்சலுமாக முணங்கி கொண்டு படுத்திருந்தார் வாகீசன். அருகில் வந்து நின்ற பிரியாவை கண்டதும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தார். காய்ச்சலா? இப்படி வாய் ஓயாம இருமுறீங்களே, உட்காருங்க சொல்லிக்கொண்டே அவள் சோபாவின் மீது வைத்துவிட்டு போன தன் கைப்பையை எடுத்து வந்தாள். அதற்குள் சங்கரன் அலமாரியை திறந்து தெர்மாமீட்டரை எடுத்து தயாராக கொண்டு வந்து அவரிடம் நீட்டினான். வாஷ் பேசின் அருகே கை துவைத்த சுத்தமான துண்டை கொக்கியில் கொண்டு வந்து மாட்டினான். கையை கழுவிக்கொள்ள சோப்பு பொட்டி, டெட்டால் மருந்து எல்லாவற்றையும் பரபரப்பாக கொண்டு வந்து வைத்தான். நல்ல காய்ச்சல் என்று தெர்மாமீட்டர் காட்டியது. ஸ்டெத்தஸ்கோப்பை வைத்து பரிசோதித்த போது நெஞ்சிலே கபம் என்று உணர்ந்து கொண்டு அவள் பையிலிருந்து சிறு நோட்டு புத்தகத்திலே அவசரமாக மருந்தை எழுதி கொடுத்தாள். நான் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு சாப்பிட காப்பி கலந்து மேடை கிட்ட வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. மேல் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு மருந்து சீட்டுடன் சிட்டாக பறந்தான் சங்கரன். இந்தாங்க மருந்து, வாயில் போட்டுக்கிட்டு ஒரு வாய் சூடாக தண்ணி குடிங்க. 10 நிமிஷத்தில் ஜுரம் இறங்கிடும். ராத்திரி படுக்கிறதுக்கு முந்தி இந்த மாத்திரைகளை சாப்பிடணும். கவனமாக வச்சுக்கோங்க சொல்லிக்கொண்டு தம்ளருடன் அருகில் வந்து அவள் உபசரித்த போது அவர் நெஞ்சுருகி போய்விட்டார். இப்படி உட்காருமா கனிவோடு சொல்லிவிட்டு அவள் கொடுத்த மருந்தை வாங்கி வாயில் போட்டு விழுங்கி தண்ணீரை கொடுத்தார். நெஞ்சிலே சளி கட்டியிருக்கு. அப்படியே சாஞ்சிக்கிட்டு படுத்தீங்கன்னா மூச்சு விட சிரமம் இருக்காது. ஓச் கொஞ்சி வைக்க சங்கரன் கிட்ட சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு தான் போக போகிறேன். மென்மையாக முருவளித்து கொண்டு போர்வையை எடுத்து அவர் மீது போர்த்தி விட்டு தலையணைகளை ஒழுங்கு செய்து உபசரித்தாள். அவருக்கு திடீரென்று பழைய நினைப்பு நெஞ்சை அடைத்தது. இறந்து போன அவர் மனைவி விஷாலி 18 வயது இளம்பெண், வெகுளி, உலகம் தெரியாத 10ஆம் பசலி. இப்படித்தான் உடம்புக்கு முடியாமல் ஒரு நாள் கூடத்தில் படுத்துக்கொண்டு காய்ச்சலில் அரற்றிய போது
குங்குமப்பூவை பாலில் காய்ச்சி தலைக்கு 10 போட்டு அவசரமாக காய்ச்சி வந்து கொடுக்க பணிவிடைகள் பல செய்தும் காய்ச்சல் இறங்கலையே. டாக்டரை கூப்பிடட்டுமா? பயமாக இருக்கு என்று பதறியபடி தவித்தாளே. அந்த நினைவு அவர் நெஞ்சை பிழிந்தது. விஷாலி பாவம், 2 ஆண்டுதான் அவரோடு வாழ்ந்தாள். டைபாய்டு ஜுரத்தில் ஆஸ்பத்திரியிலேயே போய்விட்டாள். அக்கா மதுரவள்ளியும் அவளைப் போலவே ஒரு சிறு தலைவலியில் அவர் திண்டாடினாலும் போதும் பதறி போய்விடுவாள். நொடிக்கு 100 தடவை அருகில் வந்து நெற்றியை தொட்டு பார்ப்பாள். இப்போ தலைநோவு எப்படி இருக்கு? சூடா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தூங்கு, எல்லாம் சரியாயிடும். வைத்தியர்கள் மருந்து எதுவும் தேவையில்லை. அக்கா மதுரவள்ளி அருகில் நின்று அவள் கொடுக்கும் தெம்பே போதும், வியாதி குணமாகிவிடும். தம்பி வாகீசன், குழந்தை பாரத் அவர்கள் இருவருக்குமாக மட்டிலுமே வாழ்ந்து மறைந்து போன அவள் தமக்கை மட்டுமல்ல, குடும்பத்தின் தெய்வம். கடந்த நாட்களை எண்ணி மனம் தாவும் போது அந்த கசப்பான நினைவுகளிலும் இடறி விடத்தான் செய்தது. மறக்க முடியாத துன்ப வாழ்க்கையை, துடைக்க முடியாத அவமானம் இரண்டையும் தந்துவிட்டு போன துர்கா அவர் விரும்பாவிடினும் நினைவிலே வந்து நிழலாடினாள். குளிர்காய்ச்சலுடன் வேலை நின்று திரும்பி வந்தவர், துர்கா கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டா, தாகம் நாக்கை வரட்டுறது. அப்படியே அந்த கம்பிளி போர்வையும் கொண்டா என்றபோது கோபத்துடன் எப்படி வெடித்தாள். கம்பிளி அலமாரி கீழ்த்தட்டிலே இருக்கு, ஃப்ளாஸ்கிலே காப்பி இருக்கு, எடுத்து குடிங்கோ அசட்டையாக கூறிவிட்டு கதை புத்தகத்தை பிரித்து கொண்டு உட்கார்ந்து விட்ட நினைவு மனதை உறுத்தியது. மா பிரியா, உட்கார், இருமிக்கொண்டே உபசரித்தார். அருகில் கிடந்த நாற்காலியில் அவள் உட்கார்ந்தாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். திரும்பி பார்த்தார். நல்ல வேளை சங்கரன் அருகில் இருக்கவில்லை. 100க்கு 100 பங்கு நீ நல்லா தீர்மானிச்சுதானே இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்க? ஏன் இப்படி திடீர்னு கேட்குறீங்க மாமா? வியப்புடன் வினவினாள் பிரியா. நீ படித்த பெண்ணாக இருக்க, அதிர்ஷ்டம் உன் பங்கில் இருந்துட்டா மலமலன்னு மேலுக்கு வந்துடுவ. ஒரு சமயம் உன் எதிர்பார்ப்புகளின் அளவுக்கு பாரத் வாழ்க்கையிலே முன்னுக்கு வரலேன்னு வச்சுக்கோ. அதை பற்றி பின்னாடி நீ வருத்தப்பட மாட்டியே. டாக்டர் பாரத் இப்போவே பிரபலமாகிக்கிட்டு வருகிற ஒரு சர்ஜன். நான் ஒரு சாதாரண வைத்தியர். தொழில்துறையில் அவருக்கு ஈடுதோடு இல்லாதவள். என்னை எனக்காக மதித்து அவர் வாழ்க்கை துணைவியாக்கிக்க அவர் முன்வந்திருக்கிறதை நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்றினால் அவரது வருங்காலம் வளர்ச்சி தடைபட்டு போய்விட்டதென்றாலும் எனக்கு அக்கறை இல்லை. அவரை நான் அவருக்காகவே மதிக்கிறேன், விரும்புகிறேன். அவ்வளவுதான் மாமா. ஏன் உங்களுக்கு என் மனம் பற்றி இப்படி குழப்பம்? இல்லைம்மா, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். மனம் என்கிறது ஒரு குரங்கு, கிளைக்கு கிளை தாவும். அதனாலே சில திடமான கொள்கைகள் இருக்கணும் என்றதுக்காகத்தான் பொதுவாக கேட்டேன். ஒரு பேச்சுக்கு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. வைத்திய தொழிலுக்கு முக்கியமாக தேவைப்படுவது ஒரு கார். அதை இப்போது எங்களால் வாங்க முடியாது. எங்கள் பொருளாதாரம் இடம் கொடுக்காது. நாளைக்கு மருமகளாக நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் உன் கணவனுடன் மழையில் நனைஞ்சு கொண்டு ஸ்கூட்டரில் வேலைக்கு போகும்போது உனக்கு தோணாதா, இந்த டாக்டர் பாரத்தை கல்யாணம் செய்து கொள்ளாமல் வேறே கொஞ்சம் வசதியானவனை மணந்து கொண்டிருந்தா கார், பெரிய மருத்துவமனைன்னு பல வசதிகளோட வாழ்க்கையை துவங்கியிருக்கலாமேன்னு ஒரு ஏக்கம், ஒரு தடுமாற்றம் வந்துடக்கூடாதுப்பா. மாமா, உங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக இருப்பதால் இந்த மாதிரி அர்த்தமில்லாத எண்ணங்கள் தோன்றி மனசை அலக்கழைக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம். ஒரு மரத்தடியிலே கள்ளிப்பெட்டியை போட்டுக்கொண்டு அவரோட எங்கள் மருத்துவ தொழிலை நடத்த நேரிட்டாலும் நான் உற்சாகத்தோட சந்தோஷத்தோடு செய்வேன். இந்த வீடு இல்லாமல் ஒரு சிறு குடிசைக்குள்ளே தான் நாங்கள் வாழ வேணும்னு சந்தர்ப்பம் அமைஞ்சாலும் வருத்தப்பட மாட்டேன் மாமா. ஒரு பெண் மனசில் ஆழமான அன்பு இருந்தால் இந்த சின்ன காரணங்களுக்காக அவள் ஒரு பொழுதும் தான் கைப்பிடித்த கணவனை வெறுக்க மாட்டாள், விட்டு பிரியவும் மாட்டாள் மாமா. நீங்கள் ஆண் பிள்ளை, எத்தனை எடுத்து சொன்னாலும் ஒரு பெண்ணின் மனசை புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, தூங்குங்க, அப்போ தான் காய்ச்சல் குறையும், இந்த கண்ணா பின்னா நினைவுகள் மறையும் சொல்லிவிட்டு எழுந்து வெளியே வந்தாள். சிறிது பொழுதில் பாரத் வீட்டுக்குள் வந்தான். அப்பாவுக்கு என்ன? அவன் பதற முன் பிரியா வெளியே வந்தாள். இருட்டி போய்விட்டது. காப்பி டிஃபன் சாப்பிட்டதும் என்னை கொண்டு வீட்டில் சேர்த்துடுங்க. என் அம்மா கவலைப்பட்டு கொண்டு வாசலுக்கும் உள்ளுக்கும் நடந்து கொண்டிருப்பாங்க.
மாமாவுக்கு வெறும் காய்ச்சல், கொஞ்சம் கபம், மருந்து கொடுத்துருக்கேன், சரியாயிடும், கவலை விடுங்கோ. தந்தையை பார்க்க ஆவலுடன் திரும்பிய பாரத்தின் கரத்தை பற்றி தடுத்தாள் பிரியா. அவர் என் பேஷண்ட், ஞாபகம் இருக்கட்டும். நான் கவனிச்சு மருந்து கொடுத்து தூங்க செய்திருக்கேன். டாக்டர் உடைய கேஸை இன்னொரு டாக்டர் பார்ப்பது முறையில்லையே. கொஞ்சலாக பரிகசித்தாள். அவர் என் அப்பா, இந்த உறவில் கூட பார்க்கக்கூடாதுன்னு தடுப்பியோ? சிரித்தபடி அவளை அணைத்து கொண்டே அறைக்குள் சென்றான். சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த சங்கரனுக்கு கொஞ்சம் வெட்கமாகிவிட்டது. எத்தனையோ சினிமாக்களில் அவன் பார்த்திருந்த காட்சிகளில் கூட அப்படியொரு நெருக்கத்தை அவன் பார்த்து விடவில்லை. பாரத் பிரியாவின் தோளை தொட்டு அணைத்தபடி நடந்து கொண்டிருந்தான். அவ்வளவுதான். சினிமாவில் பார்ப்பவை நிழல்கள், இது நிஜமான காட்சி ஆயிற்றே. அவசரமாக உள்ளே ஓடி தட்டின் மீது காப்பி பலகாரத்தை எடுத்து வைத்தான். உல்லாச உணர்வு பொங்கி பூரிக்க உரத்த குரலில் பாடினான். ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் இளமைதான் ஊஞ்சலாடுது என்று பாடிக்கொண்டிருந்தான் சங்கரன். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. வாகீசனுக்கு அலுவலகத்தில் வேலை பெருகிவிட்டிருந்தது. ஆஃபீஸ் நேரத்திலே முடிக்க முடியாத ஃபைல்களை அவர் வீட்டுக்கு சுமந்து கொண்டு வரத் தொடங்கினார். இரவில் வெகுநேரம் கண்விழித்திருந்து பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் போல் ஃபைல்களை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தார். அன்று இரவு பாரத்திற்கு மருத்துவமனையில் இரவு பணி. அவர் மட்டும் சாப்பிட்டுவிட்டு சாப்பாட்டறை மேஜையிலே ஃபைல்களை திறந்து கொண்டு விட்டார். ஹார்லிக்ஸை கலக்கி கொண்டு வந்து அருகில் வைத்துவிட்டு கழுத்திலே மூச்சுவிடும் நெருக்கத்தில் சங்கரன் நிற்பதை உணர்ந்தார். ஃபைலில் காணப்பட்ட ஒரு கணக்கு விவரத்திலே சிக்கல். திரும்ப திரும்ப அதை கூட்டி கழித்து அவருக்கு தலையே வலித்து விட்டது. ஒரு சிறு பில்லை சேர்த்தால் கணக்கு சரியாகிவிடும். அந்த பில் எந்த ஃபைலில் இருக்கிறது? எரிச்சலுடன் அவர் ஃபைல்களை குடைந்து கொண்டிருந்த போது சங்கரன் பலமாக இருமினான். போய் தூங்கி தொலைக்கிறது தானே, வேலையெல்லாம் முடிச்சு விட்டா போய் படு, அதுக்கு கூட என்கிட்ட தான் யோசனை கேட்கணுமா? சிரிசிடுத்தார் அவர். இல்லைங்க, அந்த பங்களாவின் சொந்தக்காரரம்மா. அவன் முடிக்கவில்லை. ஆஃபீஸ் வேலை மும்முரத்தில் அவர் அவளை பற்றி மறந்தே போனார். கடற்கரைக்கு உலாவ போகும்போது கூட முன்போல அவர் அந்த பங்களாவை வியப்புடன் திரும்பி பார்ப்பதில்லை. அந்த பெரிய பங்களாவுக்கு ஒரு சொந்தக்காரி வரப்போகிறாள் என்ற புதுமை அவர் வரையில் நினைவிலிருந்து அழிந்துவிட்டிருந்தது. என்னடா கல்லூலி மங்கன் போல முழிச்சுக்கிட்டு இருக்கே, ஏதாவது சாமானை கீழே போட்டு உடச்சிட்டியா? அதுக்கு ஏதாவது கதை சொல்லி ஏமாத்த பார்க்குறியா? உரிமினார். இல்லைங்க, எதையும் உடைக்கலை. அந்த பங்களாவின் சொந்தக்காரம்மா நேற்று காலையிலே வந்து சேர்ந்துட்டாங்க. புரோகிதரை வச்சு ஹோமம் வளர்த்து எல்லா காரியங்களும் பண்ணி அந்த அம்மா குடி வந்துட்டாங்க. நேத்திக்கு பெரிய விருந்தாம். ஆள் படைகளுக்கு புது துணி கூட எடுத்து கொடுத்தார்களாம். நாம் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கோமே, ஏன் புது துணி எடுத்து கொடுக்கலன்னு கேட்கத்தானே சுற்றி வளைக்கிற போக்கிரி படுவா. பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் மட்டும்தான் புது துணி, எல்லாருக்கும் நான் வாங்குறதுன்னு தெரியும் இல்லையா? போடா போய் தூங்கு. என் வேலை நடுவே குறுக்கே பேசாத. டாக்டருக்கு கல்யாணம் வரப்போகுது, அப்போது உனக்கும் புது துணி உண்டு. போடா அப்பால, செல்லமாக அடித்தார். அதுக்கு சொல்லலைங்க, அந்த அம்மாவை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கங்க. சினிமா நடிகை இல்லைங்க, யாரோ ஒரு பெரிய வியாபாரியோட இரண்டாவது சம்சாரம். திடீர்னு முகத்தில் வியர்வை பூத்து காதோரங்களில் வழிவதை உணர்ந்தார் வாகீசன். துண்டால் முகத்தை மெல்ல துடைத்து கொண்டு மூக்கு கண்ணாடியை கழற்றி மெல்ல துடைத்தபடி அவனை பார்த்தார். அவன் மீது குற்றமில்லை. வம்புக்காக அலையும் அவன் கேட்டதை வந்து சொல்கிறான். அவன் ஏன் பதற வேண்டும்? இதோ பார், கடைசியாக சொல்கிறேன், நீ முன் போல சின்ன பிள்ளை இல்லை, வளர்ந்துட்ட வாலிபன். கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க. இந்த ஊர்வம்பு விவகாரம் இனி உனக்கு வேண்டாம். ஏதாவது தெரிஞ்சாலும் என்கிட்ட வந்து சொல்லாத. பிரித்தியார் வீட்டு சங்கதியை தெரிஞ்சுக்க நான் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை. அதுவும் இந்த வயதில் எனக்கேண்டா வீண் விவகாரங்கள். போடா போய் படு, மக்கு ஜென்மம். கொஞ்சம் காரசாரமாகவே பேசிவிட்டு அவனை வெறுத்து பார்த்தார். பையன் உண்மையிலேயே கொஞ்சம் பயந்து விட்டான். ஹார்லிக்ஸை அருந்தி அவர் வைத்த காலி டம்ளரை எடுத்துக்கொண்டு அப்பால் மறைந்து விட்டான். அதற்கு பின்னர் மறுநாளும் அடுத்த 2 நாட்களும் விடாது மழை கொட்டி கொண்டிருந்தது. அலுவலகத்திற்கு போய் வருவதே பெரும் தொல்லையாக இருந்தது அவருக்கு. தினமும் இரவு வரும்போது நனைந்து தொப்பலாகி வந்த மகனை பார்த்த பொழுதெல்லாம் நினைத்து கொண்டார். எப்படியாவது கஷ்டப்பட்டு
குறைந்த விலைக்கு ஒரு பழைய கார் வாங்கி மகனுக்கு கொடுத்தால்? இனி மழைக்காலம். தொடர்ந்து அவன் இப்படி மழையில் நிதமும் நனைந்தால் தெருவில் கூட சறுக்கல் அதிகமாக இருக்குமே. இரவில் ஸ்கூட்டரில் சறுக்கும் தெருக்களில் மழையில் அவன் நனைவதை பார்த்து கொண்டு, ஆனால் கார் வாங்க பணம்? பாண்டுரங்கன் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் அவர் எப்பொழுதுதானே சேர்ந்திருக்கிறார். ரிட்டையர் ஆவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் தான் இருந்தன. எந்த ஒரு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடம் பணம் கடனாக கேட்டு வாங்க முடியும்? ஆனால் கார்? வைத்தியனான மகனுக்கு மிகவும் தேவைப்பட்ட வாகனமாயிற்றே. என்ன செய்வது? பலவும் சிந்தித்து குழம்பிக் கொண்டிருந்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை. 3 நாளாக கொட்டி தீர்த்த மழை விடியும் முன்பே அடங்கிவிட்டிருந்தது. மழைக்கு பின் வெளுத்த வானத்தில் சூரியன் கண்களை கூச வைக்கும் அளவு பளிச்சென்று புறப்பட்டிருந்தது. செல்வாக்கு நிறைந்த மனிதர்கள் வசித்த தெரு. அவரை தவிர எல்லாருமே கார் வைத்து கொண்டிருந்தனர். ஒரு சிலர் சொந்தமாக வைத்து கொண்டிருந்தனர். சிலருக்கு கம்பெனிகளில் உபயம். சமீபத்தில்தான் செப்பனிட்டு சீர்திருத்தப்பட்டதொரு தெரு. ஆனாலும் கனத்த மழையினால் அங்கும் இங்கும் பாதை கரைந்து சிறு குழிகள் விழுந்து தண்ணீர் தேங்கி இருந்தது. காலை காப்பி பலகாரத்திற்கு பின்னர் பாரத் மருத்துவமனை வார்டுகளை பார்வையிட புறப்பட்டு போய்விட்டிருந்தான். அன்று பகல் அவனுக்கு ஓய்வு. ஒரு சமயம் தன் காதலி பிரியாவுடன் அவன் சினிமா பார்க்க சென்றாலும் சொல்வதற்கில்லை. எனக்காக சாப்பிட காத்திருக்க வேண்டாம். பூடகமாக புறப்படும் முன்பே சொல்லிவிட்டு போய்விட்டிருந்தான். ஓய்வு நாளாததால் அவர் சீக்கிரம் சாப்பிட்டு விட்டார். பகல் உணவுக்கு பின் தூங்கும் வழக்கம் அவருக்கு பிடிக்காது. பளிச்சென்று காய்ந்த வெயில். குடையுடன் வெளியே புறப்பட்டார். அடுத்த தெருவில் ஆபீஸில் அவருக்கு புதிதாக அறிமுகமாகியிருந்த சோமநாதன் வசித்து கொண்டிருப்பது தெரியும். 2 நாட்களாக அவன் வேலைக்கு வரவில்லை. உடம்புக்கு சுகமில்லை என்று கேள்வி. போய் பார்த்து வரலாம். காலார கொஞ்சம் நடந்தால் போச்சு. மழைக்கு பயந்து 3 நாட்களாக வீட்டிலே ஒண்டிக் கொண்டிருந்தது போதாதா என்ற சலிப்பு. அவர் நண்பனை பார்த்துவிட்டு விரைவில் திரும்பிக் கொண்டிருந்தார். ஃபைல்களில் ஒழுங்கு செய்ய வேண்டிய கணக்குகளை எண்ணியபடி அவர் தம்மை மறந்தவராக தெருவுக்குள் நுழைந்தார். பின்னால் சப்தமிடாது வந்த காரின் ஹாரன் அவரை திடுக்கிடச் செய்தது. திரும்பி பார்த்தார். அந்த பங்களாவின் சொந்தக்காரி அந்த வெள்ளை நிற பென்ஸை வேகமாக தானே ஓட்டி கொண்டு வந்தாள். அதே வேகத்தில் தெருவுக்குள் திரும்பினாள். நடு ரோட்டிலே நடக்கிறீங்களே, நியாயமா? ஏளனமாக எரிச்சலோடு கேட்டபடி கூர்க்கா திறந்து வைத்திருந்த கேட்டுக்குள் காரை செலுத்த முன் அவரை உறுத்து பார்த்தாள். சலுக்கென்று கார் சக்கரம் நீர் தேங்கி நின்ற குழிக்குள் சேற்றை வாரி இறைத்தது. தும்பை பூவாக வெளியேர் என்று சலவையில் என்று எடுத்து உடுத்தியிருந்த அவர் வேட்டியின் மேல் சேறு தெளித்த கரை. சாரி, வெரி சாரி சொல்லிக்கொண்டே அவள் காரை நிறுத்திவிட்டு வெளியே எட்டி பார்த்தாள். ஒரு கணம் அவளுக்கும் அதிர்ச்சி. நீங்களா என்று அவள் வியப்புடன் சொன்னது அவருக்கு மட்டுமேதான் கேட்டது. ரயில் வண்டி பாலத்தின் மீது போகையில் எழுப்பும் தடதட ஓசை அவர் நெஞ்சு நின்று புறப்பட்டது. கையும் கால்களும் கிடுகிடுவென்று நடுங்கின. வாய் உலர்ந்து போய் மூச்சு விட முடியாத ஒரு பயங்கர உணர்விலே அவர் செயலற்று நின்றார். அட ஆச்சரியம், நாம் அண்டை வீட்டுக்காரங்களாகிவிட்டோமே. பேஷ் பேஷ் கேலியாக அவள் ஆங்கிலத்திலே சொல்லிவிட்டு காரை வேகமாக உள்ளே செலுத்தி கொண்டு போய்விட்டாள். கூர்க்கா கேட்டை சாத்தி பூட்டினான். ஆனால் அவரது மனக்கதவுகள் ஹோவென்று திறந்து கொண்டு விட்டன போன்ற அதிர்ச்சி அவருக்கு. கடந்த கால கசப்பான நிகழ்ச்சிகள் அனைத்தும் உள்ளத்து நின்று குபுகுபுவென்று வெளியே கொட்டின. பாதி உயிர் அடங்கி போய்விட்டது போன்ற தடுமாற்றத்துடன் அவர் மெல்ல தெருவுக்குள் நடந்தார். வீட்டை அடைவதற்குள் யுகமாகி விட்டது போன்ற பிரமிப்பு அவருக்கு. உடையை களைந்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவிக்கொண்டார். ஐஸ் பெட்டியில் இருந்த ஜில்லென்று மோரை டம்ளரில் நிறைத்து கொடுத்தான் சங்கரன். மரண தாகம் அடைந்தவர் போல் ஒரே மூச்சில் வேகமாக குடித்தார். வாயை துடைத்து கொண்டு படுக்கை அறை கட்டிலில் போய் விழுந்தார். ஐயா ஏதோ கோபமாக இருக்கிறார் என்றவரை புரிந்து கொண்டான் சங்கரன். வாயாட அவனுக்கு துணிவு இருக்கவில்லை. எந்த மடையன் இப்படி சேற்றை இறைத்து விட்டு போகும் அளவு வண்டி ஓட்டிக்கிட்டு போயிருக்கான்? தனக்குள்ளே முணுமுணுத்தது அவருக்கு கேட்டது. வீணாகி விட்ட வேட்டியை துவைத்து காயப்போட அவன் எடுத்துக்கொண்டு பின்பக்கம் ஓடிவிட்டான். பெருமூச்சு விட்டபடி வாகீசன் அந்த தனிமையில் தமது நினைவுகளுடன் புதைந்து போனார். ஆமாம், இத்தனை காலம் மறைந்திருந்தவள் மரணமடைந்து விட்டாள், மண்ணோடு மண்ணாகிவிட்டாள் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கையில் இப்பொழுது திடீரென்று எங்கே இருந்து வந்தாள்? அதுவும் அதே தெருவில் அண்டை வீட்டுக்காரியாக ஒரு பெரிய வீட்டை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாளே. துர்கா எப்படி திடீர் பணக்காரியானாள்?
எப்பொழுது ஆனால் கடவுளே, இப்படி ஒரு சந்திப்பு இந்த வயதில் இந்த சமயத்தில் ஏற்பட வேண்டுமா? உண்மை பாரத்துக்கு தெரிந்துவிட்டால் தந்தை இதுகாரும் பொய் சொல்லி மாபெரும் ரகசியம் ஒன்றை தன்னை மறைத்து வைத்திருந்ததை உணர்ந்து கோபம் கொண்டு இந்த வயதில் அவரை பிரிந்து மகன் போய்விட்டால், ஐயையோ, பாரத்தை பிரிந்து அவரால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதே. திடீரென்று அவரது கண்களில் நீர் பொங்கி கன்னங்கள் மீது கோடிட்டன. பாவி சண்டாளி, இள வயதில் அவரது வாழ்க்கையை குலைத்து அமைதியே இல்லாத மனிதனாக்கி திண்டாட விட்டது போதாதென்று பாரத்தின் மன நிம்மதியையும் குலைத்து அவனை அவமானப்படுத்தவா புறப்பட்டு வந்திருக்கிறாள்? சோற்றுக்கு திண்டாடி தெருவில் நின்றவளை காப்பாற்றியதற்கு இது கைக்கூலியா? கன்னத்தை துடைத்து கொண்டு படுக்கை மீது மெல்ல சாய்ந்து கொண்டார். நினைவுகள் பின்னோக்கி பறந்தன. அந்த அவமானத்திலே மனம் ஒடிந்து போய் துயரத்திலே குமைந்து அவர் மனிதன் என்று நிமிர்ந்து நடக்க ஆண்டுகள் சில ஆகிவிட்டிருந்தன. சென்னை வேலைக்கு உடனடியாக முழுக்கு போட்டுவிட்டு அந்த வீட்டினின்று கிளம்பி அக்கா மதுரவள்ளியுடன் அவர் வேலையை தேடி வடக்கே சென்று விட்டிருந்தார். டெல்லி, கல்கத்தா, பம்பாய் என்று ஆண்டுக்கு ஒரு நகரத்திலே வேலையை மாற்றிக்கொண்டு தெரிந்தவர்கள் கண்களில் படாது தப்பி வாழ அவர் பட்ட பாடு. பம்பாயில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நாள் கடற்கரை ஓரமாக இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்த நண்பன் ஒருவனை பார்த்துவிட்டு வெளியே வந்தார். கைப்பிடிச்சுவர் ஓரமாக நடைபாதையிலே அவர் நடந்து கொண்டிருந்த சமயம் மாலை மங்கி இருள் பரவத் தொடங்கிய வேளை. ஐயா, பிச்சை போடுங்க தர்மதுரையே. ஒரு கணம் அரண்டு போய்விட்டார். மிகவும் பழக்கமான அந்த குரல் அவரை நடுநடுங்க செய்துவிட்டது உண்மை. திரும்பி பார்த்தபோது எதிரியை கை நீட்டிய வண்ணம் கந்தல் புடவையும் பரட்டை தலையுமாக நின்ற துர்காவை பார்த்தபோது உணர்வு கொந்தளிப்பிலே உடம்பெல்லாம் ஆட துயரத்தின் பிடியில் துவண்டு போய்விட்டார். துர்காவா? என்ன நடந்தது? ஏன் இந்த நிலைமை? கேட்கும் முன் தொண்டையை அடைத்தது. என்னவிருந்தாலும் அவள் அவரது மனைவியாயிற்றே. அக்னியை சுற்றி வலம் வந்து இன்ப துன்பம் என்ற இரண்டு நிலைகளிலும் அவளுக்கு உற்ற துணையாக இருப்பதாக 30 தேவதைகள் முன் ஏற்றுக்கொண்ட வாக்குறுதி. பிச்சைக்காரியாக அவளை தெருவிலே பார்த்தபோது அவர் பட்ட வேதனை, தவிப்பு, மன உளைச்சல் அப்பப்பா சொல்லத் தரமன்று. என்னை வைத்து காப்பாற்றுறதாக சொன்ன அந்த பாவி கைவிட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு நான் ரொம்ப திசை மாறி போயிட்டேன். ரொம்ப தூரம் விழுந்த பின்னாடி இந்த நிலை வந்துடுச்சு. வியாதி, தரித்திரம், கடைசியிலே பிச்சை எடுத்து நடு தெருவுக்கு வந்து நிற்கிறேன். நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்து அவள் விம்மி விம்மி அழுதாள். சுற்றுமுற்றும் பார்த்தார். தமிழ் தெரிந்தவர் யாரும் அருகில் இல்லாததைக் கண்டு ஒரு சிறு துளி நிம்மதி அவருக்கு. உன் தவறை நான் உடனடியா மறந்துட்டேன். தவறு உன்னுடையது கூட இல்லை. பெண் பார்க்க வந்தப்போ உன்னை தனியே கூப்பிட்டு என்னை இரண்டாந்தாரமாக கல்யாணம் செய்துக்க ஒப்புக்கறியான்னு கேட்டிருக்க வேண்டியவன். தவறிவிட்டேன். அந்த தவறுக்கு நல்ல கூலியும் கொடுத்துட்டேன். நீங்க எத்தனை ஒரு நல்ல மனிதர் என்கிறதை பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போவும் நான் தயார். மறந்து மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டா? ஓரடி பின்னால் நகர்ந்து நின்றார். நெருப்பாக அவமானம் உடம்பை தகிப்பதை உணர்ந்தார். துர்கா, உன்னை மன்னிச்சிட்டேன். நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமா தனியாக வாழறேன். ஆனால் மறுபடியும் நாம் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது இந்த ஜென்மத்தில் இல்லை. நீ அப்படி ஒரு ஆசை வைப்பது தவறு. ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம். சமூகத்துக்கு ரொம்ப பயப்படுறீங்க. ஆண் ஒருத்தன் பல தவறுகள் செய்துட்டு அலைஞ்சி திரிஞ்சப்புறம் வீட்டுக்கு வந்தால் அவனை மனைவி ஏற்றுக்கணும். ஆனால் அதே போல் ஒரு பெண் செய்துட்டா அவளை கணவன் திரும்ப ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கொண்டால் சமூகம் சிரிக்கும் இல்லையா? ஆத்திரமாக கேட்டாள் துர்கா. அந்த நிலையிலும் அவள் திமிர் அடங்கவில்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பமும் உனக்கு நான் கொடுத்தேன், மறக்காதே. கண்ணால் பார்க்காததை மண்ணால் மூடிட்டு வாழணும்னு நான் என் உணர்வுகளை சமாதானப்படுத்தி கொண்டு உனக்கு ஒரு வாய்ப்பு தந்து பார்த்தேன். நீ உதறி எரிஞ்ச. இப்போ மறுபடி நாம் இந்த நிலையில் ஒன்றுபடுவது நடக்காத காரியமாயிடுச்சு. நீங்கள் மனசு வச்சா நடக்காத காரியம் உண்டா? திடீர்னு உன்னை நடுத்தெருவில் கண்டெடுத்து இந்த கோலத்திலே வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியுமா? யோசிச்சுப்பார். குளிச்சு முழுகி நல்ல சேலை கட்டிட்டு உங்களோட மரியாதையாக வந்தா கூட வா. ஆடைகளை மாற்றிக்கிட்டா போதுமா? நமக்குள்ள இடைவெளி ஏற்படுத்தியிருக்கிற அவலங்களை மாற்றிக்க முடியுமா? என் பிள்ளை அவனுக்கு கூடவா நான் செத்துட்டேன்? பச்சை மண்ணு, 3 மாத குழந்தை. அவனை பற்றி யோசிக்காம உன் உணர்வுகளையே பிரதானம்னு நினச்சி நீ ஓடி போனவ. உனக்கு அவனை பற்றி நினைக்க கூட தகுதி கிடையாது. அவன் வரை
அவன் தாய் எப்பவோ இறந்து போயிட்டாள். அந்த நம்பிக்கையிலே அவன் வளர்கிறான். உனக்கு வேணுமானால் அந்த சமயம் பிள்ளை, புருஷன், ஊர், உலகம் எதை பற்றியும் நினைவு இருக்கவில்லை. ஆனால் எனக்கும் அக்காவுக்கும் குழந்தையை பற்றின பொறுப்பு அதிகம் இருந்தது. இன்னமும் இருக்கு. அவனுக்காக நாங்கள் வாழ்கிறோம். அவன் மனசை குழப்ப முடியாது. நீ எங்கள் வரை செத்துப்போனவள். அம்பு தும்பு செய்தாயோ? உன்னை எனக்கு தெரியாதுன்னு 8 கோர்ட்டு ஏறி என்னால் வழக்காட முடியும். பயமுறுத்தாதே. உங்கள் மனசு ரொம்ப கல்லாயிடுச்சு. இந்த நிலையில் என்னை இப்படியே விட்டுட்டு போக போகிறீங்களா? மனசை கல்லாக்கிக்க செஞ்சவள் நீதான். விட்டுத்தள்ளு. உன்னை பார்த்து பரிதாபப்படுகிறேன். நீ பட்டினியும் பசியுமா அலைஞ்சா என்னால் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பிட முடியாது. உண்மைதான். அப்படிப்பட்ட பிஞ்சு மனசு தான் எனக்கு. ஒரு காரியம் செய்கிறேன். வேணும்னா ஏற்றுக்கோ, வேண்டாம்னா இப்போவே அப்பால் போயிடு. ஆவலுடன் துர்கா அருகில் வந்தாள். அவள் முகத்தை பார்க்கவும் கண்கள் கூசின. கடற்கரை பக்கம் பார்வையை திருப்பியபடி பேசினார். நாளை சாயங்காலம் இதே வேளை இந்த இடத்திலே வந்து நில்லு. உன் செலவுக்கு தொகையை கொஞ்சம் கணிசமாக கொண்டு வந்து கொடுக்கிறேன். வேண்டாம்னா இதோ நான் போய்கொண்டே இருப்பேன். கையெடுத்து கும்பிட்டாள் துர்கா. ஏதாச்சும் கொடுங்கோ. இந்த பாவி பட்டினியில் சாகாம காப்பாத்துங்கோ. 8 ஜென்மத்துக்கு இந்த உதவியை மறக்க மாட்டேன். திக்கினாள், அழுதாள். அக்கா மதுரவல்லியின் ஆலோசனை தான் அது. அப்போது அவரிடம் பணம் அதிகமாக கைவசம் இருக்கவில்லை. மதுரவல்லி தன் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை விற்று 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாள். தம்பி, அவள் கையில் கொடுத்து தலை முழுகிவிட்டு வந்துவிடு. பணம் போனால் போகட்டும். அந்த பாவி இங்கே நம்மை தேடிக்கொண்டு வந்து நிற்கப் போகிறாள். பயமா இருக்கு, தவித்தாள் தமக்கை திகிலுடன். துர்காவிடம் பணத்தை கொடுத்தார். தன்னை அவள் பின்தொடர்ந்து விடுவாளோ என்ற பயத்திலே சற்றென்று ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டு வீட்டை அடைந்தார். அடுத்த வாரமே அவர் பம்பாய் நின்று டெல்லிக்கு கிளம்பிவிட்டார். அங்கே ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருந்தது. அதை நழுவவிட மனமின்றி புறப்பட்டு விட்டார். இப்படியே அவர் கடந்த பல வருஷங்களால் ஊராக பல வேலைகளில் மாறி மாறி அமர்ந்து கொண்டு துர்காவை மறுபடி சந்தித்து விடுவோமோ என்ற பயந்து மனம் கசந்து கசந்து பட்ட பாடு பல பிறவிகளுக்கும் போதுமே. வருஷங்கள் பல ஆகிவிட்டனவே. ஒரு சமயம் நோய்வாய்ப்பட்டு அவள் இறந்து போய்விட்டாளோ என்னவோ என்று தம்மையே சமாதானப்படுத்தி கொண்டு ஒரு வழியாக சிறிது நிம்மதியுடன் வாழ நினைத்தபோது நீல வானத்தினின்று நெருப்பாக இடி விழுந்தது போல் பாவி எங்கிருந்தோ பணக்காரி வேடத்திலே வந்து நிற்கிறாளே. படுக்கை மீது பலமுறை அச்சத்துடன் புரண்டார். அவரையும் அறியாது உறங்கி போனார். சூடான தேநீரை கொண்டு வந்து கையால் மெல்ல தொட்டு சங்கரன் எழுப்பிய போதுதான் அவர் திகைப்புடன் வெடித்து கொண்டார். காய்கள் வாங்க கடைக்கு போகணும், சொல்லிவிட்டு போக காத்திருந்தேன் என்றான் அவன். அலமாரியை திறந்து தேவைப்பட்ட சில்லறையை எண்ணி அவனிடம் கொடுத்துவிட்டு முகத்தை கழுவி துடைத்து கொண்டு தேநீரை சாப்பிட்டார். சங்கரன் வெளியே சென்றதும் கதவை மூடிக்கொண்டு தினசரியை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தார். தொலைபேசியின் மணி ஒலித்தது. ஹலோ. மறுபக்கம் சிரித்த குரல் அவரது மெய் பதற செய்துவிட்டது. அவள்தான் துர்கா. தொலைபேசியில் அவரை அழைக்கிறாள். என்ன துணிச்சல் அவளுக்கு! பிச்சைக்காரியாக வந்தபோதுதான் உங்களுக்கு பிடிக்கவில்லை. பணக்காரியாக இப்போ வந்திருக்கேன். யோசிச்சு பாருங்க. அதே பழைய வேண்டுகோள்தான். வேறு புதுசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கலகலவென்று சிரித்தாள். பதிலே பேசாது போனை பட்டென்று வைத்து விட்டார் வாகீசன். துர்காவுக்கு அவர் என்ன தீங்கு செய்தார்? அவர் வரை நல்லவராகவே நடந்து கொள்ள முயன்றார். ஆனால் பதிலுக்கு அவள் ஏன் இப்படி அவர் வாழ்வில் புகுந்து இடக்கு செய்ய விரும்புகிறாள்? முருகா, இதென்ன சோதனை! தலையை கையால் பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். டாக்டர் பாரத்திற்கும் பிரியாவிற்கும் சேர்ந்தாற்போல் வேலையில் நின்று ஓய்வு. ஒரு பிளாஸ்டிக் கூடையில் ஒரு சீப்பு மலை வாழைப்பழத்துடன் அவள் காலை பொழுதே வந்து கதவை தட்டினாள். உங்கள் மகன் என் சமையல் திறமையை சந்தேகிக்கிறார். சமைத்து போட்டு காட்டி விடுகிறதுன்னு வந்திருக்கேன் மாமா. சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள். அவள் தளர பின்னி விட்டு கொண்டிருந்த முடியில் சூட்டியிருந்த மல்லிகையின் மனமும் கூடவே முன் அறைக்குள்ளே வட்டமிட்டது. கஞ்சியிலே முடமுடத்த ரோஜா வண்ண நூல் சேலை, அதற்கு ஏற்ற ரவிக்கை, நெற்றியில் பளிச்சிட்ட குங்குமம், அதை தவிர ஒப்பனை ஏதுமில்லாத முகம். ஆனாலும் செதுக்கி வைத்த சிற்பம் போல மூக்கும் வாயும் துருதுருவென்ற கண்களுமாக பிரியா பளிச்சென்று புத்தம் புது மலர் போல உள்ளே வந்து நிற்பதை பார்த்து மகிழ்ந்தார் வாகீசன். தமது வருங்கால மருமகள் புத்திசாலி மட்டுமல்ல, லட்சணமான பெண், குடும்ப பொறுப்பு உள்ளவள்தான். தமக்குள்ளே திருப்தி அவருக்கு. ஆனாலும் அடிமன நிலையில் அவருக்கு ஒரு கலக்கம்.
இந்த சமயம் பார்த்துதானா துர்கா இந்த ஊருக்கு வர வேண்டும்? வந்தவள் நம்மாழ்வார் காலனிலேயே மிக அருகில் வீடு வாங்கி கொண்டு வசிக்க துவங்க வேணுமா? இதென்ன கொடுமை! புடவை தலைப்பை இழுத்து செருகி கொண்டு அவள் சமையல் அறைக்கு வருவதை கண்டார். வேண்டாம்மா, பாரத் கிடக்கிறான். வேடிக்கைக்கு ஏதோ சொன்னால் நீ சமைக்க தான் வேணுமா? சங்கரன் செய்யட்டும். இன்னைக்கு ஒரு நாள் தானே உனக்கு ஓய்வு. உட்கார். வெகுவாக உபசரித்தார் வாகீசன். டாக்டரை எழுப்புங்கோ. காப்பி பலகாரம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னமும் தூங்குவது தப்புன்னு கூப்பிடுங்கோ. கேலியாக சொல்லிவிட்டு அவள் சமையலறைக்குள் விரைந்தாள். சங்கரனுக்கு மிக்க கொண்டாட்டமாகிவிட்டது. ஊர்வம்பை அவளிடம் அளந்து கொண்டே கேட்ட பொருள்களை எடுத்து கொடுத்து அவள் சமைப்பதை வேடிக்கை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே. விடுவானா? மூளையிலே தெரிகிற பங்களாவின் சொந்தக்காரி சில நாளைக்கு முன்தான் வெளியூரிலிருந்து வந்திருக்காங்க. என்ன வேகமாக அந்த காரை ஓட்டுறாங்க தெரியுமா? பென்ஸ் கார் வச்சுருக்காங்க. பணக்காரி போல் இருக்குது. நேற்று பழக்கடையில் வந்த காரை நிறுத்திட்டு இறங்கினாங்க. சினிமா ஸ்டாரை நினச்சிட்டு பொடிப்பசங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ரவா எங்கே இருக்குது? அதை எடுத்து முதல்ல கொடு. பின்னால் கதை பேசலாம். மெல்ல சிரித்தபடி உத்தரவிட்டாள் பிரியா. முக்காலி மீது ஏறி மேல் தட்டிலிருந்த ரவை டின்னை எடுத்து இறக்கி வைத்தான். ஆனாலும் வாய் ஓயவில்லை. எங்கேயோ கல்யாணத்துக்கோ பிறந்தநாள் விருந்துக்கோ போகிறாங்க போல இருக்குது. ஒரு கூடை பழங்கள் வாங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்து கடையில் பிஸ்கட் டின்னு வாங்கிக்கிட்டு கிளம்புனாங்க. தகதகன்னு சேலையும் அவங்க மேலே போட்டிருந்த வைரமும் சும்மா சொல்லக்கூடாது. அந்த அம்மா கூட பார்க்க ரொம்ப அழகாக பொம்மையாட்டம்தான் இருந்தாங்க. தூரக்க பார்க்கறச்ச 16 வயசு பொண்ணு மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் கிட்டக்க பார்க்கறச்ச படு கிழவியா? ஏமாந்துட்டியா? சிரித்தாள் பிரியா. இல்லை, ஒரு 35-40 வயசு இருக்கும். இப்போவெல்லாம் பொம்பளைங்களை தலைமுடியை பார்த்து வயசை தீர்மானிக்க முடிகிறதில்ல. எல்லாருமே சாயம் பூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முகத்தை பார்த்து தான் இத்தனை வயசு இருக்குன்னு ஊகிக்க முடிகிறது. பரவாயில்லையே, ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. சரி, மிளகாய் வத்தல் வேணும். எங்கே? அஞ்சரை பெட்டி கொண்டா. நெய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் கூட வேணும். சீக்கிரம் அதட்டினாள். சூடான உப்மாவும் காப்பியும் எடுத்து பிரியா அவர்கள் இருவருக்கும் பரிமாறி கொண்டிருந்த போது வாயில் அழைப்பு மணி கணீர் என்று ஒலித்தது. சங்கரன் ஒரே தாவலாக வாயிலுக்கு ஓடினான். சிறிது பொழுதில் ஓடி வந்தான். அவன் முகத்திலே ஒரு பரபரப்பு. டாக்டர் ஐயாவை கூப்பிடுறாங்க. அந்த பங்களா சொந்தக்காரம்மா கீழே விழுந்துட்டாங்களாம். எலும்பு முறிஞ்சு போச்சோன்னு பயமாக இருக்காம். வழியில் துடிக்கிறாங்களாம். அவசரமாக கையை உதறிக்கொண்டு பாரத் எழுந்ததை கவனித்தார் வாகீசன். சாப்பிட்டு போகலாம். 2 நிமிஷம் முன்னே பின்னே போனால் குடி முழுகி போகாது. மகனே, உட்கார சொல்லி வற்புறுத்தினார். நெஞ்சம் வேகமாக அடித்து கொள்வதை தவிர்க்க உரத்து பெருமூச்செறிந்தார். பாரத், நீ தான் போகணுமா? பிரியா போய் பார்த்துட்டு வரட்டுமே. பெண் டாக்டர் வந்தால் அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். மகன் மருந்து பெட்டியுடன் கிளம்புவதை தடுக்க பார்த்தார். மாமா, அவள் தான் போய் பார்க்கணும். எலும்பு முறிவுன்னா அது அறுவை சிகிச்சை பகுதியை சேர்ந்தது. பிரசவம் போன்ற மற்ற விஷயங்களாக இருந்தால் நான் போய் கவனிச்சிருப்பேன். இல்லைம்மா, அவங்க உதவிக்கு ஒரு பெண் டாக்டர் கிடைச்சா சந்தோஷப்படுவாங்களேன்னு பார்த்தேன். தடுமாறினார் வாகீசன். அப்பா, நீங்கள் இன்னும் ஐதர் காலத்திலே இருக்கீங்க. அந்த அம்மா இக்காலத்தை சேர்ந்தவங்க. கார் ஓட்டுறாங்க. தன்னந்தனியாக ஒரு பங்களாவிலே தங்கி இருக்காங்க. உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்காங்க. அவங்கள ஒரு நாட்டுப்புறம் ஆண் டாக்டரை கண்டதும் பயந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறத எண்ணி பார்த்தா சிரிப்பு தான் வருது. பிரியா, காப்பி ரொம்ப சூடாக இருக்குது. ஆத்தி வை, ஒரு நொடியில் வந்துடுறேன். பைதவை, உப்மா ரொம்ப ஜோர். சமையலில் நீ கெட்டிக்காரி, ஒப்புக்கிறேன். சங்கரன் கிட்ட சமையலை ஒப்பிச்சிட்டு தயாராக இரு. இன்றைக்கி காலையில் ஒரு ஃப்ளவர் ஷோ இருக்குது. நாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம் என்றபடி கைகளை கழுவி கொண்டு வந்தான். தயாராக சங்கரன் கொண்டு வந்து நீட்டிய மருந்து பையை வாங்கி கொண்டு, நீங்கள் கூட வரலாமப்பா, பூச்செடிகள் என்றால் உங்களுக்கு பிடிக்குமே என்று கூறியபடி போக திரும்பினான். பயங்கரமானது ஒரு கிளி பெரும் உருண்டையாக திரண்டு நெஞ்சிற்குள் அடைத்து கொண்டு விட்டது போன்று மூச்சு திணறியது அவருக்கு. பாரத் அந்த பங்களாவுக்கு போகிறானே, இப்போ என்ன நடக்கப் போகிறது? துர்கா எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். எனக்கு கவனிக்க ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் பாக்கி இருக்குது. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. தடுமாறிவிட்டு அவசரமாக காப்பியை விழுங்கினார். கையை கழுவிக்கொண்டு வாசலுக்கு வந்தவருக்கு இருப்பே கொள்ளவில்லை. தோட்டத்திற்குள் இங்கும் அங்கும் செடிகளை பார்க்கும் பாவனையில் சுற்றி வந்து கொண்டிருந்தார். நேரம் நீண்டு கொண்டு நகர்வதாக பிரமிப்பு.
சிறிது பொழுதில் பாரத் சிரித்த முகத்துடன் திரும்பி உள்ளே வந்தான். என்ன விஷயம் என்று கேட்க வேண்டுமென்று தவிப்பு வாகீசனுக்கு. ஆனாலும் கேட்க அச்சம். வெளியில் இருந்து பார்க்குறச்ச என்னவோ ஏதோன்னு அசட்டியாக இருந்துட்டேன். ரொம்ப பெரிய பங்களா அப்பா அது. அந்த வரவேற்பறை ஒன்றே போதும். இன்னைக்கு முழுக்கவும் பார்த்துட்ருக்கலாம். அத்தனை ஒரு அலங்காரமாக இருக்குது. பற்களை ஆத்திரத்துடன் கடித்து கொண்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டார் வாகீசன். முதல்ல பேஷண்ட்டை பற்றி சொல்லுங்கள், சினிங்கினாள் பிரியா. பேஷண்ட்டுன்னு இருந்தால் தானே ஒரே வலி. துடிச்சு போயிட்டேன்னு அந்த அம்மா கயிறு விட்டாங்க. ஆசாமி ஒரு சைக்கோ கேண்ட்ரியா கேஸ் போல் இருக்குது. கணுக்கால் துடிச்சு போனாப்புல வலின்னு காலை காட்டினாங்க. நல்லா சொதிச்சு பார்த்தேன். ஒரு சின்ன சிராய்ப்பு காயம் கூட இல்லை. முருவளித்தான் பாரத். பணம் இருக்கிறவங்கிறத காமிச்சிக்க கூப்பிட்டாங்களா? பரிகாசமாக கேட்டாள் பிரியா. இருக்கலாம். கொஞ்சம்னா பெரிய வியாதி வந்துட்டதுன்னு நினைக்கிற டைப்பாக இருக்கலாம். இந்த குளியல் அறைக்குள்ளே போன போது தான் வழிக்கு விழுந்துட்டேன்னு ஒரு அறையை வேலைக்காரனை விட்டு திறந்து கட்ட சொன்னாங்க. ஏன் விடமாட்டாங்க? தரை முழுவதும் செராமிக் ஸ்டைல்ஸ். அது குளியல் அறையா? எங்கேயோ கனவுல பார்க்கறது போல் அத்தனை அட்டகாசமாக இருந்துச்சு. ஓய்வாக இருங்கோ, பயப்பட ஒன்றும் இல்லைன்னு தூக்கத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சிங்க. இப்படி மிதமிஞ்சி பணம் இருந்தால் தூக்கம் வராது தான், சிரித்தாள் பிரியா. கூடவே சிரித்தான் பாரத். நெஞ்சுக்குள்ளே நெருப்பு துண்டுகளாக விழுந்தது போன்று தவித்தார் வாகீசன். அடடா, முக்கியமானது சொல்ல மறந்துட்டேனே. சோதனை முடிச்சுட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு நான் கிளம்புறதுக்குள்ளே வேலையால் வெள்ளி தம்ளரிலே காய்ச்சின பாலை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து உபசரித்தான். பால் சாப்பிட்டியா? பதறினார் வாகீசன். எனக்கு தான் வெறும் பால் சாப்பிட பிடிக்காதே, மறுத்துட்டேன். ஒரு பழம் எடுத்துக்கோங்கன்னு தொந்தரவு செஞ்சாங்க. சாப்பாட்டறை மேஜை மேலே ஒரு வெள்ளி கூடையில் அழகாக அடுக்கி வச்சிருந்த பழங்களிலிருந்து ஆப்பிளை எடுத்துக்கொண்டேன். நான் வரேன்னு கிளம்பிய போது மெல்ல சுவத்தை பிடிச்சிட்டு எழுந்து அலமாரியை திறந்து இந்தாங்க உங்கள் பீஸுன்னு ஒரு கவரை நீட்டினாங்க. பிறகு பார்த்துக்கலாம்னு சொன்னதை கேட்கல. ஏற்கனவே எடுத்து தயாராக வச்சிருந்தது போல தான் எனக்கு தோணுச்சு. கடித உரையை வாங்கி பையில் போட்டுட்டு வந்துட்டேன். பாருங்கப்பா, என்ன ஃபீஸ் உங்கள் மகனுக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நம்மாழ்வார் காலனியில் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கும் முதல் கேஸ் இதுதான். வேடிக்கையாக சொல்லிக்கொண்டு உரையை தந்தையிடம் நீட்டினான். கையை அது சுட்டி விட்டது போல் அவர் பின்வாங்கி நின்றார். உனக்கு கொடுத்துருக்காங்க, நீயே பார். பொங்கி வந்த கோபத்தை சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டார். கடித உரை நின்று 100 ரூபாய் நோட்டொன்றை எடுத்த பாரத் மகிழ்ச்சியுடன் உஷ் என்று சீட்டி அடித்தான். சாதாரணமாக வீட்டுக்கு சென்று கவனிக்கும் கேஸிற்கு நான் 50 ரூபா தான் வாங்குவது வழக்கம். இவங்க ரெட்டிப்பு மடங்கு கொடுத்துருக்காங்களே, பரவாயில்லையே சொல்லிக்கொண்டு தந்தை அருகே வந்தான். இந்த காலனிக்கு குடியேறிய பிறகு முதலாக வந்த கேஸ் இதான்ப்பா. அவங்க கொடுத்த முதல் ஃபீஸ் பணத்தை நீங்களே செலவுக்கு வச்சுக்கோங்க. அப்பா. கடித உரையை அவரிடம் கொடுத்த போது வாகீசன் மறுக்க முடியாது வாங்கி கொண்டார். சிறிது பொழுதில் பாரத்தும் பிரியாவும் ஸ்கூட்டரில் மலர்காட்சியை காண புறப்பட்டு விட்டனர். கொஞ்சம் நேரம் ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்த வாகீசனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. நேரம் உச்சி பொழுதாகும் முன் கையில் குடையுடன் அவரும் வெளியே கிளம்பிவிட்டார். வேகமாக தெருவை கடந்து பெரிய சாலைக்குள் வந்தார். அந்த பங்களா பக்கமே திரும்பாது அவர் சாலையை பார்த்தபடி நடந்த போதிலும் கனமான உணர்வுகள் சுமையாக அவரது கழுத்தை அழுத்தி கொண்டு பின்னால் நகர்வதை போன்று ஒரு நினைப்பில் மூச்சு வாங்கியது. துர்கா ஏதோ ஒரு பெரிய திட்டத்துடன் தான் இந்த விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறாள் என்று குறுகுறுப்பு. வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கடற்கரைக்கு போகும் முன் வழியில் இருந்த அந்த பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டுத்தான் போவது வழக்கம். நேரம் நடுப்பகல நெருங்கி கொண்டிருந்தது. பக்தர்களின் எண்ணிக்கை கோவிலில் மிகவும் குறைவாக காணப்பட்டது. சட்டை பையில் இருந்த கடித உரையை எடுத்து 100 ரூபாய் நோட்டை உருவி வேகமாக மடித்தார். பக்தர்களுக்கு அர்ச்சகர் விபூதி வழங்கி கொண்டிருந்த சமயம் சற்றென்று வெளிப்புறத்தில் இருந்த பெரிய உண்டியின் வாயிற்குள் நோட்டு மடிப்பை திணித்து உள்ளே தள்ளினார். வெற்று கடித உரையை அருகில் இருந்த ஒரு குப்பைக்குள் போட்டார். கோவிலை வலம் வந்தபோது மூலையில் இருந்த குழாயில் கையை கழுவிக்கொண்டார். இதுவரை கைகளில் ஒட்டி கொண்டு அருவருப்பை தந்த அழுக்கை கழுவி சுத்தமாகிக் கொண்ட ஒரு நிம்மதி உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அப்பாடா என்று மூச்சு விட்டார். அர்ச்சகர் வழங்கிய விபூதி அனைத்தையும் நெற்றியில் அப்பிக்கொண்டு விடுவிடுவென்று வீட்டை நோக்கி நடந்தார்.